பார்த்தீங்களா, ஹாப்பி பில்லோன்னு ஒரு பிராண்டா என்னன்னு தெரியல. அதில் நிறைய பில்லோஸ் இருந்தது. ஹாப்பி பில்லோ, ஹாப்பி பில்லோ, ஹாப்பி பில்லோன்னு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. தொட்டு பார்த்தோம். அதே மாதிரி அந்த டாய்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் பெரிய பெரிய டாய்ஸு. ஆனால் வந்து ரொம்ப ப்ரீமியமாக தெரியல எனக்கு தொட்டு பார்க்கும்போது. ஆனால் நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ப்ரீமியமாக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டி டாயாக இருக்கும்ல, அப்படிலாம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த பொசு பொசவே வந்து கொஞ்சம் சொர சொர பொசு பொசுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன்னா அந்த உட்டன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அங்கே ஒரு ஸ்டோரில் பார்த்துட்டு இருந்தோம் நிறையா. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து என் பொண்ணு அவள் ஃபோனில் வீடியோ எடுத்திருக்காப்போல், அதெல்லாம் இப்போ தான் பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்களா, ஷோகேஷ்க்கு வைக்கிற பிள்ளையார், புத்தர் நிறையா இருந்தார். அப்புறம் வந்து சாய்பாபா நான் சொன்னேன்னு அதிலே உள்ள இன்னும் நிறைய வெர்ஷன், பிள்ளையார்லேயே பெரிய பிள்ளையாருக்கு அடுத்த பிள்ளையார், அவ்வளோ திங்ஸ் இருந்தது. நம்ம வந்து நோண்டி எடுத்து குடஞ்சி எடுத்து தான் இந்த கடையில் பார்க்கணும். இந்த பிள்ளையார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி சைடில் பாறையிலேயே செதுக்கி இருக்கிற பிள்ளையார் மாதிரி இருக்கார் பாருங்களேன். கேஷுவலாக பாறையிலே தன்னால் உருவான பிள்ளையார் மாதிரி. அது காதும் மைன்யூட் டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாங்க. காது, மூக்கு எல்லாமே செம்மையாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி இந்த ஷெல்ஃப் ரேக்கு அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி போர்டு உட்காந்து விளையாடுற கேம்ஸு, போர்டு கேம்ஸ்லாம் செம்மையாக இருந்தது, நிறைய இருந்தது. என் பொண்ணு சொல்லிட்டு இருந்தது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம், இதெல்லாம் விளையாடிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா சின்னத்தில் விளையாடுறதெல்லாம் நான் வச்சுருக்கேன், பரவாயில்ல நான் நினச்சேன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய கார்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். வந்து புக்ஸ் மேக்னெட்டிக் செஸ் வந்து செஸ் போர்டு காமிச்சிட்டு இருந்தா. புக்ஸும் அந்த மாதிரி படிக்கிற புக்ஸு நிறையா இருந்துச்சு. அந்த கடையில் நிறைய வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போனோன்னு வைங்களேன், ஒரு 3 hours கூட வந்து பத்தாது. கடை ஃபுல்லாக வந்து தேடி அலசி என்னென்ன இருக்குது, என்னென்ன ஏது தேவைப்படாதா அது மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி கேம்ஸு, வீடியோ கேம்ஸ், அந்த கேம்ஸ் இந்த கேம்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பிள்ளைங்க அதை பார்த்துட்டு இருந்துச்சா, நான் சரி சும்மா வந்து சைடில் இந்த மாதிரி இந்த ரேக்குக்குள்ளே வைக்கிறதுலாம் நல்லா இருக்குல்ல, ஷெல்ஃபில் மாட்டி வைக்கிறதுக்கு. ஷெல்ஃப்லாம் பெருசாக வச்சுட்டு அதில் கடைசியில் வைக்க முடியலையா, அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பயங்கர காஸ்ட்டு போட்டிருக்காங்க. 300 கிட்ட 279 என்னவோ வந்துருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, ஆனால் தேவைப்படுது தான். ஆனால் சும்மா அதெல்லாம் இப்படிலாம் செலவு பண்ணாமல் சும்மா அப்படியே வச்சு என் மாமியார் ஒப்பேற்றிட்டுருக்கு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செலவுக்கு வாங்கியே கொடுக்காது. இந்த கிரேட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கிரேட்டர் அது என்ன மிக்சியில் கிரேட் பண்ணுறது, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுதான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். அப்புறம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறது, இந்த கிரேட்டர் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப